திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கா? டக்குன்னு பண்ணிடலாம் கேசரி. 15 நிமிஷம் போதும். நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு ரெசிபியும் கேசரி தான். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு கேசரி செய்ய தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் 1 கப் ரவா சேர்த்துக்கோங்க. அதை வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கருக வாய்ப்பு இருக்குது. வறுத்த ரவாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 கப் பால், 2 கப் தண்ணீர், மொத்தம் 3 பங்கு 1க்கு 3 சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் போது நமக்கு சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும், அதனால தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். பால் கொதி வரட்டும். அதுக்குள்ளே கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக கலர் பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. அதனால் ஒரு கலருக்காக லைட்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது பொடிச்ச ஏலக்காய் தூளும் சேர்த்து பால் கொதி வரட்டும். பால் கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விடணும். ஏன்னா நீங்கள் ஒன்றா கொட்டினீங்கன்னா அது கண்டிப்பாக கட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விடுங்க. இது கிளறி விட்டதும் கொஞ்சம் கெட்டி பதம் வரும். அந்த கெட்டி பதம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேருங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக கொட்டினீங்கன்னா கண்டிப்பாக கட்டி விடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சர்க்கரையை சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விடாது. நமக்கு கேசரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு கெட்டி பதம் வரும். கெட்டி பதம் வரும்போது நம்ம கேசரி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம நெய்யை காய்ச்சி அதில் என்னென்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நட்ஸை சேர்த்து வறுத்து இதில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேசரி ரெடி ஆகிடும். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட ரெசிபியும் கேசரின்னு தான் சொன்னேன். ஒரு 10வது படிக்கும்போது கற்றுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் நம்ம சின்ன பொண்ணு தான். ஏன்னா 10வதுன்னு சொன்னாவே அப்போல்லாம் சின்ன பொண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு டக்குன்னு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ எனக்கு கேசரி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அப்போல்லாம் கிராமத்தில், அதுவும் கிராமத்துலலாம் அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் பெருசாக யாரும் வெளியே வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் அம்மா கிட்ட கேட்பேன். அம்மா ஒவ்வொரு டைம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டைம் நாளைக்கு செய்கிறேன், இல்லை 2 நாள் கழிச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அம்மா நீ கற்றுக்கொடுமா, நான் செஞ்சு கற்றுக்கிறேன், அப்புறம் எனக்கு வேணுங்கிறப்ப நான் செஞ்சு சாப்பிட்டுப்பம்மா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இந்த கேசரி. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா பக்கத்தில் நின்று கற்றுக்கிட்ட ரெசிபியும் இந்த கேசரி மட்டும்தான். அது ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் செய்கிறதா இருந்தால் 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக 1/2 hour ஆகும். இது ஏன் ஈஸியான ரெசிபினா, நம்ம ஒரு கெஸ்ட் வந்தால் கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாம். காரணம் இந்த பொருள் எப்பயுமே மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.